ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருச்சி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி தொகையல் செய்கிறது அப்படின்ட்டு. உளுந்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வரமிளகா ஒரு 5 எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல ஏற்றி இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரமாக வேணுன்னா ஒரு 8 அளவுக்கு போட்டுக்கலாம். புளி இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் ஒரு சிட்டிகை, கொத்தமல்லி ஒரு மீடியம் சைஸ் கட்டு ஆஞ்சி வச்சுருக்கேன். ஆஞ்சி நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சுருக்கிறேன் நான். ஏன்னா தொகையல்ங்கிறது கெட்டியாக தான் இருக்கணும். நான் தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிருங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சூடானதும் உளுந்தம்பருப்பை போட்டுக்கிறேன். அடுத்தது அதோட கடலைப்பருப்பையும் சேர்த்து போட்டுக்கலாம். இதோட புளியையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். அரைக்கும் போது கூட போட்டுக்கலாம். நான் இப்படி லைட்டாக வதக்கினா ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. பாதி வறுப்பட்டதும் வரமிளகாயை போட்டுக்கலாம். வரமிளகாயை எப்பவும் தனியாக வறுக்காதீங்க, ஏன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். அதனால இப்படி ஏதாவது பருப்போட போட்டு வறுத்து. இதோட பெருங்காயம் ஒரு சிட்டிகை. எப்போதும் தொகையல்ன்றது தாளிக்க மாட்டோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு துருவின தேங்காயை போட்டுடலாம். அந்த சூடுல தேங்காய் வறுபட்டுரும். இந்த வறுத்ததை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு இந்த கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லியில் தண்ணியெல்லாம் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே வதக்காதீங்க, ஏன்னா அப்புறம் தொகையல் கலர் மாறிடும். போதும். எடுத்து அதே இதில் போட்டுக்கிட்டு ஆற விட்டுருங்க. ஆறணுன்னா உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். லைட்டாக ஒரு 2-3 சுற்று இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கிறேன். இப்போ உப்பு போட்டுக்கோங்க. தொகையல்ங்கிறது எப்போதும் கெட்டியாக தான் இருக்கணும். கொஞ்சம் நரண்டான தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, சட்னி ஆயிரும். இல்லாட்டி இப்படி தண்ணி லைட்டாக கொஞ்சோண்டு தெளிச்சிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அரைக்கிறதுக்காக. சைடில் ஒரு ஸ்பூனை வச்சு வலிச்சிட்டு இன்னொரு சுற்று சுற்றிடலாம். இப்போ இன்னொரு சுற்று சுற்றிருக்கேன். இதுக்கு மேலே மைய அரைக்காதீங்க, அது தொகையல் மாதிரி இருக்காது. இந்த பாருங்க, நல்ல வாசமான டேஸ்டியான கொத்தமல்லி தொகையல் ரெடி ஆகிடுது. இது லெமன் ரைஸோட, புளி சாதத்தோட, இல்லாட்டி வத்த குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா திருச்சி சமையலறைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.